மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு சிறப்பு அம்சம், போன வார கேள்விக்கு யாருமே சரியா பதில் சொல்ல. உண்மையிலேயே இது கொஞ்சம் டஃப்பான கஷ்டமான கேள்வி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு ஒரு 10 பேருக்குள்ள பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். பொது வீடியோலும் சரி, பிரீமியம் வீடியோலையும் சரி, நிறைய பேர் பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் துறைகளுக்கு பக்கத்தில் கொஞ்சம் வந்திருக்கிறீங்க. இதில் எல்லாரும் நான் நினச்ச மாதிரியே சட்டத்துறையில் இருப்பார், வக்கீல் துறையில் இருப்பார், அது அப்புறம் என்ன இதாக இருப்பார், அதாக இருப்பார், சட்டத்துறை. ஏன்னா ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களில் கவனமாக ஒன்றை பெரும்பாலான மாணவர்கள் மறந்துட்டீங்க. ராசிக்கு 2ஆம் இடத்தோடு இங்கே குரு சனியோடைய தொடர்பு இல்லவே இல்லை. பாருங்க, சிம்ம ராசியாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்தை சனியும் பார்க்கல, குருவும் பார்க்கல, குருவும் அதில் தொடர்பு கொள்ளலை. பார்த்த உடனேயே இந்த ஜாதகத்தில் நான் கேட்ட கேள்வி, மிஷனரிஸ் கம்பெனியில் ஏதாவது ஜிஎம் எம்டியாக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஐயா, நான் ஃபேப்ரிகேஷன் கம்பெனியில், ஃபேப்ரிகேஷன் துறையில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன்னு சொன்னார். அதிகாரம் தான் இங்கே பார்த்த உடனே டக்குன்னு வந்துடணும். ஐயா, எங்கே தப்பு பண்ணுறீங்க? அனுபவமின்மையின் காரணமாக மாணவர்கள் கொஞ்சம் தப்பு பண்ணுறீங்க. ஆனாலும் இந்த இடத்துல பதில் சொன்ன முயற்சித்தவங்களை நான் எல்லாருமே உண்மையில் பாராட்டுறேன். பார்த்த உடனேயே சனி சூரியன் திக்பலத்தை அடைஞ்சிருக்கிறார் இல்லையா? ஒரு நிலையில பரிவர்த்தனையாகி திக்பலத்தை அடைந்திருக்கக்கூடிய, குருவின் பார்வையில வலுத்து இருக்கக்கூடிய சனி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். முதல்ல இந்த ஸ்தான பலம், திக்பலம், திருப்பலம் என்கின்ற அமைப்பை நிறைய இடங்களில் சொல்லி கொடுத்துருக்கிறேன் இல்லையா? ஸ்தான பலத்துல யார் இருக்கிறாங்கன்றது ரொம்ப பெரிய அவசியம் இல்லையா? சனியுடைய தொழில்கள்னு எப்படி நீங்க இது பண்ணீங்க? நான் கேட்டதே ஒரு அதிகாரமுள்ள அமைப்புல இருப்பாரு. 2ஆம் நிலையாகத்தான் சனி சுபத்துவமாக இருக்கிறார். 2ஆம் நிலையாக சனி சுபத்துவமாக இருக்கிறார். அப்ப ஃபேக்டரியில எங்கேயாவது எம்டி ஜிஎம் இருப்பார் அப்படின்றது தான். ஏதாவது ஃபேக்டரி மிஷினரிஸ் சம்பந்தப்பட்ட இதுல நீங்க எம்டிஆர் ஜிஎம் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லைங்கய்யா, நான் ஃபேப்ரிகேஷன்ஸ்ல வைஸ் பிரசிடென்டா இருக்கிறேன்னு சொன்னார். இந்த இடத்துல மாணவர்கள் அந்த கால்குலேஷன் மிஸ்ஸிங்ன்றது இங்க தான் வருது. எல்லா இடத்திலுமே செவ்வாயின் வீட்டில் சனியின் பார்வையில் இருக்கின்ற ராகு கெட்ட பலனை செய்வார். சனியின் வீட்டில் செவ்வாயின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு கெட்ட பலனை செய்வார்னு சொல்றேன். இப்ப இந்த மாதிரி குழப்பம்தான். போன கேள்வியில எல்லாரும் தவற விட்டீங்களே, அதே மாதிரி இந்த வீடியோ தான் இது. பொதுவாக சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை புரிந்து கொள்ளும் போது எந்த இடத்துல எப்படி ஒரு தசாபக்தி வேலை செய்யும் அப்படிங்கறத துல்லியமாகவே கணிச்சு சொல்லிடலாம்னுவேன். எல்லா விதிகளையும் எங்கே பொருத்தி பார்ப்பது? சனி செவ்வாயின் தொடர்புகளை ஒரே நேரத்துல ராகு அடையக்கூடாது. அப்படி அடைஞ்சா சனி செவ்வாயின் தொடர்புகளை மட்டும் ராகு அடைந்தால் அவர் அந்த தசையில நல்லது செய்ய மாட்டார், கெடுதல் செய்வார். மட்டும்ன்றத அண்டர்லைன் போட்டுக்கங்க. சனி செவ்வாயுடைய தொடர்புகளை மட்டும், சனியின் வீட்டில் செவ்வாயின் பார்வை, செவ்வாயின் வீட்டில் சனியின் பார்வை என்கின்ற தொடர்புகளை மட்டும் ராகு அடையும் போது சர்வ நிச்சயமாக அந்த ராகு கெடுதல்களை செய்வார். குரு சுக்கிர தொடர்புகளை மட்டும் ராகு அடையும் போது சர்வ நிச்சயமாக அந்த ராகு நல்லதுகளை செய்வார். 2 கலந்துருச்சுன்னா எப்படி எடுக்கிறது? இவருடைய ராகு திசை எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ராகு திசை எக்ஸலண்டா இருக்கும். இப்ப நான் ராகுவுக்கு சொன்ன அத்தனை ஒட்டுமொத்த விதிகளையும் இங்கே பொருத்தி பாருங்கள். ராகு செவ்வாயோட வீட்டுல சனியின் இணைவுல இருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, தர்ம கர்மாதிபதிகளுடைய பார்வையில் இருக்கிறார். இந்த தர்ம கர்மாதிபதிகளுடைய பார்வையும் சனியின் பார்வையும் இங்கே பொருத்தி பாருங்க. தர்ம கர்மாதிபதிகள் எத்தனை அமைப்புல இருக்கிறாங்க? ஒரு நிலையில பாத்தீங்கன்னா டிகிரி பார்வையில ராகு 0 டிகிரியில் இருக்க, சனி 17 டிகிரியில விலகித்தான் இருக்கிறார். ஆனாலும் செவ்வாயின் வீட்டுல சனியின் பார்வையில ராகு இருக்கிறார். ஆனா பாருங்க, அங்கே லக்னாதிபதியாகிய சுபத்துவம் பெற்ற புதனுடைய பார்வையில ராகு மிக அருமையாக ஒரு இடத்துல இருக்கிறார். இங்கே தர்ம கர்மாதிபதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 9 10 குடையவர்கள், 9 10 குடையவர்கள். இன்னொன்று மிக முக்கியமாக 6வது வீட்டிலிருந்து சனி பார்த்தாலும் அவர் 5ஆம் அதிபதியாக இருக்கிறார். ஆக இந்த ஜாதகத்தின் நல்ல யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1 5 9ஆம் அதிபதிகளான
புதன், சுக்கிரன், சனி ஆகிய முப்பெரும் கோணாதிபதிகளுடைய தொடர்பை அவர் பெற்றிருக்கிறார். தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய புதன், சுக்கிரனுடைய பார்வையில அவர் இருக்கிறார். இந்த இடத்துல இந்த ராகு இப்போவே இந்த செவ்வாதசைக்கு பிறகு வரக்கூடிய அமைப்புகளிலேயே அப்படியே படிப்படியாக ஜாதகருக்கு உயர்வுகளை தரக்கூடிய ஒரு சில நிலைகளை சர்வ நிச்சயமாக தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வாரத்திற்கான கேள்வி. சரி, திரையில ஒரு ஜாதகம் வந்துருச்சு. ஜாதகி ஒரு பெண், 3/8/1991 சாயந்தரம் 4 மணிக்கு பெங்களூர்ல பிறந்திருக்கிறார். 3/8/1991 4 மணி PM ஜாதகர் பெண் பெங்களூர்ல பிறந்திருக்கிறார். இங்க பாருங்க, லக்னத்தில் ராகு, தனுசு லக்னம், லக்னத்தில் ராகு, 2ல் சனி, 5ல் சந்திரன், 7ல் கேது, 8ல் சூரியன் குரு, 9ல் புதன், சுக்கிரன், செவ்வாய். பிறக்கும் போது சுக்கிர திசையில 15 வருஷம் 5 மாசம் 9 நாட்கள் மீதம் இருந்த நிலையில இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகருக்கு, இந்த பெண்ணுக்கு செவ்வாய் தசை நடக்குது. செவ்வாய் தசையில சனி புக்தி வர ஜூன் மாசம் வரப்போகுது. 3/6/2025 இருந்து 13/7/2026 வரைக்கும் இந்த பெண்ணுக்கு செவ்வாய் தசையில சனி புக்தி நடக்க போகுது. ஏற்கனவே ஒரு ஜாதகத்துல கணவருடைய ஒரு விஷயத்தை குறிக்கும் போது செவ்வாய் திசையில சனி புக்தியை பத்தி சொன்னேன். ஏன்னா சனியும் செவ்வாயும் ஒரு மாதிரியான கட்டுக்கு அடங்காத பாவர்கள். பேயாட்டம் ஆட ஆரம்பித்தால் எல்லா விதத்திலையும் பேயாட்டம் ஆடுவாங்க. சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறதெல்லாம் வேற சொல்றேன். இங்கேயும் பாருங்க, செவ்வாய் திசை சனி புக்தியில செவ்வாய்க்கு சஷ்டாஷ்டகமாக 6/8 செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள். ஆக திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகிக்கு வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து செவ்வாய் தசையில சனி புக்தி வருது. நான் வளவளா கொலகொலான்லாம் கேட்க பிடிப்பல. 4 வார்த்தை விளக்கத்தை வேணா ஒரு 4 வரியா எழுதுங்க. 4 வார்த்தையில இந்த ஜாதகிக்கு செவ்வாய் தசையில் சனி புக்தி என்ன செய்யும்?